மாப்ள இந்த பணத்தை அட்வான்ஸா வச்சுக்க. இன்னும் எத்தனை லட்சம் வேணும்னாலும் கேளு, தரேன். ஆனா காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிச்சிடணும். மாமா இப்ப என்ன மாமா, வந்திருக்கிற உங்க மச்சான் செந்தில் ராஜாவையும் அவன் குடும்பத்தையும் போட்டு தள்ளணும், அவ்வளவுதானே? மாப்ள, நாம ஏறி போகும்போது குறுக்க எது வந்தாலும் ஒண்ணு தாண்டி போகணும், இல்ல தட்டி எரிஞ்சிட்டு போகணும். ஓஹோ, மொத்தத்துல நாம ஏறி ஆகணுங்கிறது தான் முக்கியம். மத்தபடி மிதிச்சிட்டு போறோமா இல்ல ஒதுக்கிட்டு போறோமாங்கிறது குறுக்க வர்றத பொறுத்து தான் இருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த அளவு ஒரே அடியா அழிச்சிட்டு தான் போகணும். அதுக்குதான் இந்த 2 லட்சம் ரூபாய். மாமா நீங்க சொன்ன மாதிரியே அவங்க 3 பேரையும் கொலை பண்ணிரலாம். நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவங்கள கொலை பண்றதுக்கு நான் ஆளுகளை ரெடி பண்ணிட்டேன். ஆமா, ஆனா அவனுக்கு கொலை பண்ண அடுத்த நிமிஷமே அவங்களை இந்த ஊர்ல இருந்து வேற எந்த ஊருக்காவது அனுப்பிச்சு வச்சிடணும். அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. மறுபடியும் சொல்றேன் மாமா, பேலன்ஸ் அமௌண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்குங்க. அவனுக்கு கொலை பண்ணனதும் கையில பணத்தை கொடுத்து வெளியூர் அனுப்பிச்சு வச்சிருவான். என்ன? அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா இன்னொரு விஷயத்த மறந்துடாத. இதுல ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் உங்களுக்காக நான் இன்னொருத்தனுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஐயோ மாமா, அப்படியெல்லாம் நீங்க பேசப்படாது. நானு வாங்கின காசுக்கு வஞ்சகம் இல்லாம உழைக்கிறவன். நல்லபடியா இந்த காரியத்தை முடிச்சு கொடுக்குறேன் மாமா. சரிங்க மாமா, நான் அப்ப கிளம்புறேன். நாகு, எதுக்கு எங்க 2 பேரும் இவ்வளவு அவசரமா மேல வர சொன்ன? எல்லாம் என் தம்பி குடும்பத்தை பத்தி பேசத்தான். என்னம்மா சொல்லு. முதல்ல அவங்கள ஊருக்கு போக விடாம இங்கே தங்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஏன் அத்தை, அவங்க ஊருக்கு போறேன்னு சொல்றாங்களா? என் தம்பி கிட்ட வசந்தா ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. அநேகமா நாளைக்கு நம்ம கிட்ட சொல்லுவா பாருங்க. அவ இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் அண்ணாச்சிக்கு எதிராக பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குல்ல, அதனால அண்ணாச்சிக்கு அவ மேல வெறுப்பும் கோவமும் அதிகமாயிடுமோன்னு பயப்படுறா. அதுவும் இல்லாம சக்திக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்துருச்சு இல்லையா, அதுல 3 பேருமே மிரண்டு போயிருக்காங்க. அவங்கள என்ன சொல்லி இங்க தங்க வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. ஏத்த, அவங்க பொண்ணு உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுல்ல, அதனாலதான் அவங்க பயந்துக்கிறாங்க. அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு ஊருக்கு அனுப்பிச்சிட்டா இங்க இருக்கிற சொத்தை மட்டும்தான் நாம அனுபவிக்க முடியும். ஏற்கனவே நாம பிளான் பண்ண மாதிரி அவங்க 3 பேரையும் ஒட்டு மொத்தமா மேல அனுப்பிச்சிட்டா சென்னையில இருக்கிற சொத்தையும் நாம அனுபவிக்கலாமல்ல. மாப்பிள்ள, என்னமா ஐடியா பண்றீங்க மாப்பிள்ள? இந்த யோசனை எல்லாம் நல்லாதான் இருக்கு. முதல்ல அவங்க இங்கே தங்கறதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. ஏனாகு ஒரு ஐடியா. அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல ஃபுட் பாய்சனை கலந்து வச்சுட்டு அவங்கள ஒரு 5-6 நாள் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற மாதிரி சேர்த்து விட்டுட்டா? ஏங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? ஏற்கனவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. அப்புறம் போலீஸ்க்கு நம்ம மேல சந்தேகம் வந்துரும். அவ்வளவுதான், ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தூக்கிட்டு போய் ஜெயில வச்சிருவாங்க. மாமா, அப்புறம் அவங்க சொத்தை நாம அனுபவிக்கிறத விட நம்ம சொத்தை அவங்க அனுபவிக்கிற மாதிரி ஆயிரும். எது எப்படியோ அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கணும். அதுல மட்டும் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. சரி, ரொம்ப நேரமா இங்கே பேசிட்டு இருக்க வேண்டாம். கீழே இருக்கவங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வந்துடும். புறப்படுங்க, கீழே வாங்க மாமா. அச்சச்சோ, மாமா சட்டை நினைக்கவே இல்லையே. சரியான ஞாபகம் மருதி. இப்ப மறுபடியும் இதை நினைச்சு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஐயோ ஐயோ. எல்லாத்தையும் சேர்த்து
அப்புறமா துவைக்கணும். சரியான லூசுடி நீ. எப்பா முருகா ஞான பண்டிதா, இன்னைய பொழுது நல்ல பொழுதா விடியணுமடா யாப்பா. ஐயோ ஏண்டி ஐயோ ஏண்டி ஜில்ல மாமனே இங்க தொங்கிட்டு இருந்த சட்டை எங்கடி? நான் தான் மாமா துவைக்கிறதுக்காக நினைச்சு வச்சிருக்கேன். ஜோப்ல இந்த பணத்தை பாத்தியாடி? அதெல்லாம் பார்க்கவே இல்லையே. அடியே உன் கண்ணுல கொள்ளி கட்டி வச்சு சொல்லுங்க, என்னடி சொல்ற? ஐயோ என்ன சொல்றது, இப்படி வாங்க. இங்க இப்படி சட்டை இருந்ததா, அதை இப்படி எடுத்துட்டு வந்தனா, அப்புறம் இங்க பக்கெட்ல தண்ணி இருந்ததா, இப்படி நினைச்சு அப்படி வச்சிட்டேன். அப்படியே தலையில கொட்டுனா அறிவு கட்டவள. ஏண்டி செய்யறத செஞ்சுட்டு செய்முறை வேற செஞ்சு காமிக்கிறியா? டேய் முதல்ல நேச்ச சட்டை எடுத்துட்டு வாடி போடி. மாமா இங்க வாங்க. எப்பவுமே துணி துவைக்கணும்னா 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும், அப்பதான் அழுக்கெல்லாம் போகும். ஐயோ அதுல இருக்கிற கலர் போயிருமுடி. போய் சட்டை எடுத்துட்டு வா. வெள்ளை சட்டையில எங்க மாமா கலர் இருக்கு? சொல்ற சைடு போ. இவளையெல்லாம் நான் கட்டிட்டு போ. ஐயோ போச்சு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே. அடியே சீக்கிரம் எடுத்துட்டு வாடி. இதோ மாமா குடுடி. ஏண்டி உன்னை யார் நீ துவைக்க சொன்னா? அப்புறம் எப்பதான் மாமா நான் பழகுறது? நல்லா பழகுனப்போ ஐயோ நினைஞ்சு போச்சு. ஐயோ நெஞ்சு போயிரும் போல இருக்கு. மாமா எது மாமா உங்களுக்கு இவ்ளோ பணம்? செடியில காய்ச்சுது. யார் செடியில? கம்மனு போயிராமா. அடியே இந்த ஃபேனை போட்டு இங்கேயே இது எல்லாம் காய வைடி. மாமா இங்க காய வைக்கிறதுக்கு பதிலா மொட்டை மாடியில காய வச்சா நல்லா காயும்ல. வாயில நல்லா வந்து மொட்டை மாடியில் நீ சேர்ந்து காஞ்சு போடி. இங்கேயே உட்கார்ந்து காய வைடி. உன்னோட ஒண்ணு ஒட்டி போச்சு. சரி. டேய் ஜன்னலை எல்லாம் சாத்திரு, கதவை எல்லாம் சாத்திட்டு ஃபேனை போட்டு காய வை. எங்கயாவது பண ரோட்டுக்கு பறந்து போயிரு. நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். இங்கேயே காய வைக்கணும். வெளியில எங்கயாவது போனேன் அப்புறம் என்ன ஐயோ போங்க மாமா போங்க முதல்ல. போங்க. எல்லாம் போச்சு. பணமெல்லாம் நினைஞ்சு போச்சு. பக்கத்துலயே குத்த வச்சு போங்க மாமா போங்க. ச்சே சரியான லூசு மாமா. யாரடி லூசு? ஃபேன். லூசுங்கற என்ன? போகாத போகாத போகாத, எங்கேயும் போகாத. போகாத போகாத போகாத. என்ன ரமாமணி, என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பணம் எல்லாம் மாமா பாக்கெட்ல இருந்ததா, நான் பார்க்காம அப்படியே நினைச்சு வச்சுட்டேன். அதான் இப்ப மறுபடியும் காய வைக்கிறேன். நல்ல பொண்ணு போ. சஞ்சய் கார்டு இங்க எப்படி வந்துச்சு? நவீன் லாட்ஜ் கார்டு வேற இருக்கு. ரமாமணி என்ன இது, சட்டை இங்கேயே போட்டு இப்படி காய வைக்க வேணாமா? ஐயோ ஆமால, நல்ல வேலை. இது வேற மாமா பார்த்தா திட்டும். நான் போய் காய வச்சுட்டு வரேன். சக்தி ரொம்ப தேங்க்ஸ். இது வேற இங்க இருந்தா மாமா வந்து நல்லா திட்டிருக்கோம். ஐயோ ரமாமணி, உன் வீட்டுக்கார் செல் கூட ஒரு கால் பண்ணிட்டு தரேன். என் செல்ல பேலன்ஸ் இல்ல. பரவாயில்ல பரவாயில்ல தரேன். இதோ இந்தா பண்ணிக்கோ. ரமாமணி, நான் டைரிய மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். டைரியில பாத்துட்டு வந்துட்டு அப்புறம் வந்து ஃபோன் பண்றேன். சரி தேங்க்யூ.
நம்ம இந்த ஊருக்கு வந்த நேரமே சரியில்லைங்க. ஏன் வசந்தா அப்படி சொல்ற? ஆமா, இங்க வந்ததுல இருந்து அடுத்தடுத்து கெட்ட விஷயங்களாவே நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நாம என்னமா பண்றது? பேசாம நம்ம ஊருக்கு போயிடலாம். வசந்தா என்னப்பா சொல்றா? அது மறுபடியும் சென்னைக்கே போயிடலாம்னு சொல்றாக்கா. ஏனா? அது இங்க வந்ததுல இருந்து அடுத்தடுத்து பிரச்சனை வந்துட்டே இருக்கு இல்லையா? அதான். நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோமே. இந்த நேரம் பார்த்து நீங்க ஊருக்கு போயிட்டீங்கன்னா விசாரணை அது இதுன்னு வந்து கேட்டாங்கன்னா நல்லாவா இருக்கும்? அப்பா, அத்தை சொல்றதுதான் கரெக்ட். என்ன கரெக்ட்? இப்ப நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சுதான் சஞ்சயை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. அது விஷயமா எந்த என்கொயரி வந்தாலும் நம்மள தானே கூப்பிடுவாங்க. அப்ப நம்ம இங்க இருந்து தானே ஆகணும். சக்தி, எதுக்கம்மா இந்த கேஸ் கோர்ட்டுன்னு அலைஞ்சுக்கிட்டு? அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம புகார் கொடுத்திருக்கிறதே உங்க மாமா மேல. நாளைக்கு போலீஸ் அவர் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அவருடைய கௌரவம் என்ன ஆகுறது? ஏற்கனவே என்னாலதான் அவருடைய மரியாதை எல்லாம் போயிடுச்சுன்னு இந்த ஊர்க்காரங்க திட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சது அப்புறம் நம்ம வெளியில தலை காட்டவே முடியாது. ஏற்கனவே நம்ம மேல கோபமா இருக்கிற எங்க அண்ணன் இதுக்கப்புறம் நம்மள அடியோடு வெறுத்து ஒதுக்கிடுவாரு. அதனால புகார் வாபஸ் வாங்கிட்டு நம்ம ஊருக்கு போயிடலாம் சக்தி. அம்மா, அப்படிலாம் விடக்கூடாதுமா. மாமா தான் இதெல்லாம் பண்ணாருன்ற எவிடன்ஸ் நம்ம கிட்ட பக்காவா இருக்கும்போது நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும்? ஏன் சக்தி, இது நமக்கு அவசியமா? ஏன் தேவையில்லாம பிரச்சனையை வளர்த்துட்டு போகணும்? அம்மா சொன்ன மாதிரி நம்ம மறுபடியும் ஊருக்கே போயிடலாமா? என்னப்பா இது, என்ன சொல்றீங்க? சொல்ல போனா அவர் தான் நமக்கு பயப்படணும். அதை விட்டுட்டு நாம அவருக்கு பயந்து ஓடுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? தம்பி, சக்தி சொல்றதுதான் சரி. நீங்க எல்லாரும் இங்கே தங்கிருங்க. யார் என்ன பண்றாங்கன்னு பாத்துறேன். ஆமாப்பா, இப்பவே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்ன நிலவரம்னு கேட்டுட்டு நானே நேரடியா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னது, நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? ஆமாம்மா, அன்னைக்கு நேரடியா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல. பொதுவா என்ன நடந்ததுன்னு போலீஸ் கேட்டாங்க, அத்தையும் சொன்னாங்க, அவ்வளவுதான். அதை வச்சு எந்த அளவுக்கு போலீஸ் வேகமா ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னு சொல்ல முடியாது. அதுவும் அதிகமா பாதிக்கப்பட்டது நான் தான். என்ன கொல்லதான் முயற்சி நடந்திருக்கு. அதனால நானே நேரடியா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் கேஸ் நிக்கும். நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சக்தி, 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 நான் சொல்றது கேளு. குட் மார்னிங் சார். மார்னிங் சைலந்தர். என்ன சார் அவசரமா வர சொன்னீங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதா சார். அதுக்கு நீங்க என் ஆபீஸுக்கே வந்திருக்கலாமே. ஆபீஸ்ல வந்து பேசுறது அவ்வளவு சேஃபா படல. அதுக்காக தான் உங்களை இங்க வர சொன்னேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், மற்றவங்களை நாம ஃபாலோ பண்றது போய் இப்ப நம்மள மற்றவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா சார்? அதான் நேற்று போன்ல சொன்னேனே. ஆமா சார், அநியாயமா இருக்கே சார். என்ன பண்றது, நியாயத்துக்கும் நேர்மைக்கும் மரியாதை இல்லாத போது அநியாயமும் அக்கிரமும் தலை தூக்கத்தானே செய்யும். அது வாஸ்தவம் தான் சார். அதுக்காக நாம அப்படியே விட்டுருவோமா? கோர்ட்ல அதுக்கு தகுந்த மாதிரி பதிலடி கொடுப்போம்ல. கோர்ட்டுக்கு வெறும் வார்த்தைகள் மட்டும் இருந்தா பத்தாது. அங்க எதையுமே ஆதாரத்தோட சொன்னாதான் எடுபடும். அதனால விட்னஸ் எவிடன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். எவிடன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சார். இன்ச்சு பை இன்ச்சு நாங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கோம். நீங்க எங்க வந்து சாட்சி சொல்ல சொன்னாலும் நாங்க சொல்ல தயாரா இருக்கோம். தேங்க்யூ. ஓகே சார், நீங்க புறப்படுங்க. தேங்க்யூ சார். அத்தை, என்ன மாப்ள, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? எந்த விஷயத்தை பத்தி சொல்றீங்க? எல்லா போலீஸ் ஸ்டேஷன் மேட்டர் தான். அதுக்கு என்ன இப்போ?
அதுக்கு என்ன இப்ப வா என்னத்த இப்படி கேக்குறீங்க? மாப்பிள, சொல்ல வந்த விஷயத்த விளக்கமா சொல்லுங்க. சும்மா நை நைனுங்காதீங்க. அத்த சக்தி அத்த சக்தி வேற கேஸ ஸ்ட்ராங் பண்றான்னு போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போயிட்டான். நீங்களும் அவளை சந்தோஷமா வழி அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. அதுல என்ன மாப்பிள தப்பு இருக்கு? கேஸ் ஸ்ட்ராங் ஆனா அண்ணாச்சிக்கு தானே ஆபத்து. நாம ஏன் கவலைப்படணும்? அது மட்டும் இல்ல, அண்ணாச்சிக்கு எதிரா சக்தியே கேஸ் கொடுக்க வந்திருக்கான்னு தெரிஞ்சா அவருக்கு இவன் மேல வெறுப்பு ஜாஸ்தி ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த 2 குடும்பமும் சேரத்துக்கு வாய்ப்பே இல்ல. அதானே நமக்கு வேணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். கேஸ ஸ்ட்ராங் பண்ணி போலீஸ்காரங்க விசாரிச்சாங்கன்னா என் நிலைமையை யோசிச்சு பாத்தீங்களா அத்தை? என்ன ஆகும்னு சொல்றீங்க? வெறுமனே நம்ம கொடுத்த வீடியோ வச்சுக்கிட்டு அண்ணாச்சி தூக்கி உள்ள ஓட்டுருவானுங்களா போலீஸ்காரனுங்க? போலீஸ் அவ்வளவு சாதாரணமா எடை போட்டுட்டீங்களே. வீடியோ பார்த்து லாட்ஜுக்கு போய் விசாரிச்சாலே சஞ்சயை யாரு கூட்டிட்டு வந்தாங்க என்னங்கறதெல்லாம் தெரிஞ்சிரும். அப்ப நம்ம எல்லாரும் மாட்டுவோம் அத்தை. ஓ, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இருக்குதா? அதுதான் அத்தை நடக்க போகுது. ஏன்னா எல்லா வேலையும் செஞ்சது நாம தான், அண்ணாச்சி இல்ல. சரி விடுங்க, அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம். என்னத்த அசால்ட்டா நீங்க பேசுறத பார்த்தா மாட்டினா நீ தானே மாட்ட போற, எங்களுக்கு என்னங்கிற மாதிரியே இருக்கு. அத்த ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்குங்க. ஒருவேளை போலீஸ் என்னை கண்டுபிடிச்சு கைது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்குங்களேன், நான் நடந்தது எல்லாம் சொல்லி உங்களையும் மாமாவையும் மாட்டி விட்டுருவேன். ஞாபகம் வச்சுக்குங்க. அதுலயும் சக்தி லேசுப்பட்டவல்லத்த. அண்ணாச்சிக்கு எதிரா பேசுறான்னு அவளை நம்பிராதீங்க. அவ மனசுக்குள்ள எப்பவுமே அண்ணாச்சி மேல நம்பிக்கை இருக்கு. நம்ம சொல்றதையெல்லாம் நம்பி அண்ணாச்சிக்கு எதிரா மாறிடுவான்னு நம்பிராதீங்க. அத்த அவ நம்மள நம்புற மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கா அத்த. அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட சொல்லி இந்த கேஸ வாபஸ் வாங்குற வழிய பாருங்க. அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. வாங்க மேடம். என் பேர் சக்தி. சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன இன்ஃபர்மேஷன் மேடம்? சஞ்சய்னு ஒருத்தர் இங்க ரூம் எடுத்து தங்கினாரா? மேடம், இங்க பல பேர் வருவாங்க போவாங்க. அவங்கள பத்தி நாங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. போலீஸ் வந்து கேட்டா சொல்வீங்கல்ல? மேடம் வேணும்னா சொல்லுங்க, நான் கமிஷனரே பேச சொல்றேன். இல்ல அதுவும் பத்தலைன்னா அவரே இங்க நேரம் வர சொல்றேன். ஐயோ வேண்டாம் மேடம், வேண்டாம் மேடம், அதெல்லாம் வேண்டாம் மேடம். அதான் நீங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல தகவல் தராம இருக்க முடியுமா? நாங்க ரிஜிஸ்டரே நான் கொடுத்துறேன், நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. பிச்சைமுத்து பேர்ல தான் ரூம் புக் ஆயிருக்கு. ரூம்ல அவர் மட்டும் தங்கினாரா இல்ல அவர் கூட வேற யாராவது தங்கினாங்களா? இல்ல மேடம், பிச்சுமுத்து இங்க தங்கல. அவர் சஞ்சய்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்து தங்க வச்சாரு. சஞ்சய் மட்டும்தான் இங்க தங்கியிருந்தாரு. சஞ்சயை பார்க்க வேற யாராவது இங்க வந்தாங்களா? நான் டியூட்டில இருக்கும்போது யாரும் வரல மேடம். பிச்சுமுத்து மட்டும் தான் வந்து போனாரு. இந்த லாட்ஜ்ல சிசி கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? இருக்கு மேடம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது கூட ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அப்ப அன்னைக்கு பிச்சைமுத்து சஞ்சய் வந்ததும் ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல? ஆயிருக்கு மேடம். இட்ஸ் ஓகே. எனக்கு அந்த ஃபுட்டேஜ் தேவைப்படும். ரெடி பண்ணி வைங்க. சரிங்க மேடம், கண்டிப்பா ரெடி பண்ணி வைக்கிறேன் மேடம். தேங்க்யூ. ஓகே. வசந்தா, சக்தி செஞ்சா அது கரெக்டா தான் இருக்கும். என்ன தம்பி, வசந்தா மனசு மாறிச்சா இல்ல அதே மாதிரிதான் இருக்காளா? இல்லக்கா,
அப்படியே தான் இருக்கா. இன்னமும் இவ அண்ணன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. வாஸ்தவம் தானே தம்பி? 1000 தான் இருந்தாலும் அண்ணாச்சி அவ கூட பிறந்தவர் இல்லையா, அந்த வருத்தம் இருக்க தானே செய்யும். என்னக்கா சொல்றீங்க? ஆமா தம்பி, மாப்பிள்ள கூட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. இப்ப அண்ணாச்சி இவங்க மேல கோவமா இருக்காரு, அதனால இவங்கள ஒன்னா சேர்த்துக்காம தள்ளி வச்சிருக்காரு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவர் இவங்கள சேர்த்துக்கலாம் இல்லையா? இந்த நேரத்துல அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தா அவருக்கு இவங்க மேல கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற பிரியம் கூட மாறிடுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. யோசிச்சு பார்த்தா மாப்பிள்ள சொல்றதும் சரிதான்னு எனக்கு தோணுதுப்பா. அதைத்தான் நானும் சொன்னேன், நீங்க யாரும் கேட்கல. அதெல்லாம் சரிதான்க்கா. ஆனா சக்தி சொன்ன மாதிரி ஒருத்தன் கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சு வந்திருக்கான்னு தெரிஞ்சும் நம்ம பேசாம இருந்தா நாளைக்கு அவ இங்க ட்ரை பண்ணத சென்னையில வந்து ட்ரை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதனால அது சரி பண்றது தான்க்கா நமக்கு சேஃப்டி.